நம்ம வீட்டில் சமையல் பண்ணும்போது சங்கடம் இல்லாமல் சமைக்கிறதுக்கு ஒரு சரியான இடம் வேணுங்க. அதுக்காக பாரம்பரிய முறையில் பானையால் செஞ்ச அடுப்பு, பாரம்பரிய முறையில் பனை ஓலையில் குடிசையை வடிவமைச்சிருக்கோம். பற்றாக்குறைக்கு பாதி தென்னை ஓலை பயன்படுத்தியிருக்கோம். அப்படியே ஒரு புறம் மண் சுவரையும் எழுப்பியிருக்கோம். முழுவதுமாகவே செம்மண்ணை பயன்படுத்தியிருக்கோம். கரையான் புற்றுலேருந்து எடுக்கப்பட்ட மண்ணை பயன்படுத்தியிருக்கோம். நம்ம வீட்டில் ஏற்கனவே பயன்படுத்தின பழைய செங்கலை பயன்படுத்தியிருக்கோம், சுட்ட செங்கல். சுவர் பூச்சுக்கு புத்தா மண்ணும் செம்மண்ணும் கலந்து கலவையாக பயன்படுத்தியிருக்கோம். அதே போல் தான் அடுப்புக்கும். வைக்கோலை சுட்டு கறி எடுத்து புத்தா மண்ணு கூட சாணியும் சேர்த்து இறுதி கட்டமாக பூசி முடிச்சிருக்கோம். சத்தான உணவு, இயற்கை உணவு மட்டும் இல்லைங்க, சமையல் அறையும் கொஞ்சம் யோசிப்போங்க.